ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது டே 3 கொக்காய் நாய் ஐலாண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கேன்னா, நான் அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கேன். ஹோட்டலுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து வேன் பிக்கப் பண்ண வரணும் இன்றைக்கி ஆக்டிவிட்டிக்கு. ஸோ இன்றைக்கி ஆக்டிவிட்டி கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி இப்போ தேவையில்ல. அந்த ஹைலேண்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ 8:30க்கு வர வேண்டிய வேன் இன்னும் வரல. ஸோ இப்போ என்ன டைம் ஆகுது அப்படின்னா 9:20 ஆகுது. ஸோ அதை பற்றி தான் நான் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்கேன். அந்த நாய்ஸ்லாம் கேட்குறதுனால பேக்ரவுண்டில் நானே இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 7:00 வந்து இந்த பசங்களெல்லாம் எழுப்பி விட்டு 8:30க்குள்ளே சாப்பிட்டு நம்ம கரெக்ட் டைமுக்கு இன்றைக்கி வந்தால், இன்றைக்கி இந்த வேன் வரல. நம்ம நேரம் நமக்கு சொல்லுவாங்கல்ல, நம்ம கரெக்டாக வந்தால் ஒரு விஷயம் நடக்காது. நம்ம வரலேன்னா தான் அது நடக்கும். இப்போ நம்ம வந்து அந்த ஷாப்குள்ளே போயிட்டோம். ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேண்டு கட்டிகிட்ருக்காங்க. இதை பற்றி நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த பேண்டு இந்த கலர் வந்து எதுக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம அந்த அந்த வேன் போயிட்டுருக்கு பாருங்கள், நம்மளை ட்ராப் பண்ணிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீட் போட் வழியாக தான் போகிறோம் நம்ம அந்த ஐலாண்டுக்கு. ஸோ என்னோடய பொண்ணு, என்னோடய ஹஸ்பண்டு, ஸோ 2 பொண்ணுங்களும் உட்காந்துட்ருக்காங்க. இதுதான் ஓவர் வியூ மாதிரி சும்மா. ஸோ நம்ம அந்த இடத்துல இருந்து தான் இங்கே வந்து வந்திருக்கோம். ஸோ அதுதான் அந்த ஷூரு. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, நம்ம தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ தண்ணியில் தான் வழியாக கால் வச்சு நம்ம வரணும். அதனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன் அப்படின்னா, நல்ல பேண்ட்டு, நல்ல ஒரு லாங் சுடிதார்லாம் போட்டுட்டு வந்தோம்னா எவ்வளோ தூக்கிக்கிட்டாலும் அது நனைஞ்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வரணும். அதே மாதிரியே வந்து நம்ம வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர். ஸோ இந்த இடம் தான் சொன்னேன் நான். அவங்க கொஞ்சம் தூரத்தில் தள்ளி தான் நிறுத்துவாங்க. ஸோ அந்த தண்ணி வழியாக தான் நம்ம நடந்து வரணும். ஸோ அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் மாதிரி நம்ம வாங்கிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இந்த பீச்சஸ்க்கெலாம். ஸோ அந்த இடத்துல இருந்து நடந்து வரும்போது நம்ம ஸ்லிப்பர் எல்லாமே எந்த மாதிரி ஸ்லிப்பராக இருந்தாலும் வெட்டாயிடும். ஸோ இந்த ஸ்லிப்பர்ஸ் நாங்கள் வேர் பண்ணியிருக்க ஸ்லிப்பர்லாம் டக்குன்னு ட்ரை ஆகிடுச்சு. அதே மாதிரியே பேண்ட்டு அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டு வரது ரொம்ப அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்வேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கசகசன்னு இருக்கும். ஆல்ரெடி வெதரும் ஒரு மாதிரி சம்மராக தான் இருக்கும். அது வந்து நமக்கு செட் ஆகாது. அதனால் ஓரளவுக்கு நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டுட்டு வாங்க. இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் நான். ஸோ என்னோடய பொண்ணு வந்து எல்லாேருக்கும் ஹை சொல்லிகிட்ருக்கேன் நான். என்ன அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களா. இவங்கெல்லாம் வந்து ஸ்விம் வேர் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டி இருக்குது. கிட்ஸுக்கு, அடல்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இவர் என்ன சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னா, இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது கோக்காய் நாய் ஐலாண்ட்னு சொல்கிறாரு. என்னோடய நேம் வந்து டுக்டுக்னு சொல்கிறாரு. அவரோட அட்டெண்டரோட நேம் வந்து இங்கிலீஷ் பேசுகிறவரோட நேம் வந்து டுக்டுக் போல் இருக்குது. நமக்கு வந்து 2 ட்ரிப் இருக்குது. ஸோ இதில் வரவங்க வந்து 2 விஷயத்துக்கு வருவாங்க. ஆஃப் அ டே வருவாங்க, ஒரு ஃபுல் டே வருவாங்க பேட்ச்சு. நாங்கள் போகிறது ஆஃப் அ டே. ஆஃப் டே போதும்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போயே எல்லா ஆக்டிவிட்டியும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ப்ளஸ் இந்த தடவை வந்து நாங்கள் லஞ்சு சொல்லலை. ஸோ லஞ்ச் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா ஃபுல் டே இருக்கவங்களுக்கு தான் லஞ்ச் கொடுப்பாங்க காம்ப்ளிமெண்ட்ரி. ஸோ அதனால தான் அந்த பேண்ட் கலர் வந்து ஒவ்வொருத்தருக்கு டிஃப்ரெண்ட். எங்களுக்கு ஆஃப் அ டேங்கிறதுனால ரெட் கலர். இதே ஃபுல் டேவாக இருந்தால் உங்களுக்கு க்ரீன் கலர் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது, ஸ்நார்க்கலிங்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னார்னா, நோ ஸ்மோக்கிங். இங்கே வந்து ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது, ஸ்மோக்கிங் நாட் அலவுடுன்னு சொன்னார். ஸோ இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, என்னோடய டாட்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. என்ன அப்படின்னா, அவளோட ஸ்லிப்பர் வந்து வெட்டாயிடுச்சு போல இருக்குது. இப்போ வந்து அவள் தூக்கி காமிப்பா. அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இல்லை தனையா, அது வந்து பரவாயில்ல, என் பொண்ணு பேர் தனையா. இல்லைம்மா பரவாயில்ல, இந்த மாதிரி ஏதோ அப்படி தான் எல்லாருக்குமே ஆகிடும். அவளோட ஸ்லிப்பர் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்லிப்பர் தான். ஸோ அதனால் நீ கம்ப்ளைண்ட் பண்ணாத ரொம்ப. அது எல்லாேருக்கும் அப்படி தான் ஆகும். எந்த ஸ்லிப்பர் போட்டாலும் அப்படி தான் ஆகும் பாருங்கள். அதான் சொல்லிகிட்டு இருந்தாவ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இதில் டிஃப்ரெண்ட் ஸ்விம்மிங்கு, லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கலாம். அதே மாதிரியே ஜெட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸ்பீட் ஜெட்டும் எடுத்துக்கலாம்னு சொன்னார். இங்கே வர டைம் வந்து ரீச் ஆகிற டைம் வந்து 11:30 அப்படின்னாரு. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10:30க்கு அங்கே ரீச் ஆகிட்டோம் அந்த இடத்துக்கு. ஸோ 10:30லேருந்து 11:30 வரையும் ஒரு 1 ஹவர் ஆக்டிவிட்டி. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும், அங்கே சில ஷாப்ஸ்லாம் இருக்கும் போல் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரியே நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக சில ஐட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ நம்ம வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து ரீச் ஆகிட்ருக்கோம். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, நாங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஐட்டம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதில் என்னென்ன எல்லோரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஐலாண்ட் ரீச் ஆகிறது. இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஐலாண்டு. 2 ஐலாண்டு போவோம் இன்றைக்கி. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னா, வாட்டர்மெலன், பைனாப்பிள், அந்த பிஸ்கெட்ஸு,
அப்புறம் கேக்கு, சிப்ஸு இது எல்லாமே ஒரு பேக்டாக வச்சுருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அதெல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். வித் கூலர்ஸ். கூலர்ஸுங்கிறது அந்த சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி வச்சுருப்பாங்க. கலர்ட் சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி. ஸோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதான் வந்து பீப்புள்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க அங்கே போகிறதுக்கு. என் பசங்களும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதான் அவர் காமிச்சிட்டு இருந்தார். டைமுக்கு வந்துடுங்க, இந்த மாதிரி 11:30க்கு மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு அந்த போர்டை தான் அவர் காமிச்சிட்ருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இந்த பசங்களை கூட்டிகிட்டு வரும்போது சமாளிக்கிறதாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்தவங்க வந்து யங்ஸ்டர்ஸும் வந்திருந்தாங்க, பசங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவல்ஸு எல்லாமே பேக் பண்ணிக்கணும் உள்ளே. ஸோ சேஞ்சிங் ட்ரெஸ்ஸஸ்ஸு இதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது எல்லாமே நம்ம பேக் பண்ணிக்கணும். காலையிலே வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டோம். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லா ஹோட்டல்லையுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லஞ்சும் டின்னரும் மட்டும்தான் நம்ம வெளியே வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து லஞ்ச் வந்து நாங்கள் இந்த ஐலாண்ட்லேயே எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்ருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாமே வெஜிடேரியன் தான், வெஜிடேரியன் ஃபேமிலி. ஸோ பார்க்கலாம் என்ன கிடைக்குதுன்னு. மோஸ்ட்லி நான் வெஜிடேரியனுக்கு தான் இங்கெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் அதிகம். ஸோ அவங்களுக்கு வெரைட்டியாக இருக்கும். ஸோ வெஜிடேரியனுக்கு கம்மி தான். ஸோ லெட்ஸ் சி, அதை பற்றி தான் நான் யோசிச்சுட்ருக்கோம் நாங்கள். அதுக்கப்புறம் எங்களோட சூட்கேஸ் பற்றி நான் வந்து அந்த ஃபோட்டோ போட்டிருந்தேன்ல. ஆமாம், அதுக்கப்புறம் எங்களோட சூட்கேஸ்க்கு வந்ததுனால தான் எங்களுக்கு வந்து ரிலீஃபே வந்தது. ஸோ அதிலேருந்து ஒரு முக்கியமான ட்ரெஸ்ஸஸ்லாம் 2 பேரும் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது அந்த ஐலாண்ட் கிட்ட வந்துருச்சு பாருங்கள். அது அந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்ட உடனே தான், அதை பார்த்த உடனே தான் கண்ணில் நமக்கு ஒரு திருப்தியே வந்தது. இப்போ வந்து நம்ம அந்த ஐலாண்ட் வந்துட்டோங்க. என் ஹஸ்பண்டும் வந்து என் பெரிய பொண்ணும் இப்போ அந்த ஆக்டிவிட்டி போயிருக்காங்க. ஸ்நார்க்கலிங் ஆக்டிவிட்டி போயிருக்காங்க. ஸோ அந்த பிக்சர் வந்து நான் உங்களுக்கு முடிஞ்சா அட்டாச் பண்ணுறேன். இந்த இடத்துல தான் நானும் என் சின்ன பொண்ணு உட்காந்துட்ருந்தோம். அவளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த ஸ்விம்மிங்கில். ஸோ இதுதாங்க அந்த பிக்சர் பாருங்கள். ஸோ இப்போ அவர் என் ஹஸ்பண்ட் தான் வந்து இங்கே நான் பாயிண்ட் அவுட் பண்ணுவேன் கொஞ்சம் நேரத்தில். அவர் வந்து ஸ்விம் பண்ணிட்டு வந்து அங்கே தான் இருக்கார் அவர். சும்மா ஸ்விம் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தார், ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். என் பெரிய பொண்ணும் இருந்தா. ஸோ என் சின்ன பொண்ணு வந்து பெருசாக ஆக்டிவிட்டிலாம் இன்வால்வ் ஆகலை. இப்போ நான் வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி காமிக்கிறேன். இந்த பீச்சில் என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, என்னென்ன இடம் இருக்குது அப்படின்றது சும்மா இது பண்ணுறேன். இதில் வந்து நம்ம போகும்போது உங்களுக்கு தெரியும், இந்த பிளேஸ்லாம் தாண்டி வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சேர் இதெல்லாம் தாண்டி இதில் தான் வந்து ஸ்நார்க்கலிங் ஆக்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே தான் ஏதோ இது இருக்கும் சீல பார்க்கும்போது நமக்கு அந்த மாஸ்க்கு அந்த இதெல்லாம் போட்டுட்டு பார்க்கும்போது அது நமக்கு நல்லாயிருக்கும் போல இருக்குது. உள்ளே போய் அந்த சீக்குள்ளே தான் நம்ம போகணும் அந்த ஆக்டிவிட்டியில். ஸோ அதில் அந்த பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மாஸ்க்கு, அந்த டியூபு அது எல்லாமே போட்டிருந்தா தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ சுவாசிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது இருக்கணும். ஸ்நார்க்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இது பேர், அந்த டியூப் பேர். ஸோ இதில் பாருங்கள், இந்த அம்ப்ரலாவும் இந்த சேரும் வந்து சும்மா ஜஸ்ட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு காலியாக தெரியும். ஆனால் அது எல்லாமே நம்ம பே பண்ணணும். ஸோ இது எதுவுமே சீப் கிடையாது. நான் அதனால் என்ன சொல்வேன்னா, நமக்கு விரிக்கிறதுக்கு மேட் மாதிரி, டவல் மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ அதுவும் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்குகிறாங்க அவங்க. ஸோ இந்த ஷேடு, இந்த அம்ப்ரலாலாம் நான் ஜஸ்ட்டு சும்மா போய் உட்காந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, இல்லைங்க இது பே பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நமக்கு அந்த காசு மணி, துட்டு மணின்னுவாங்கல்ல அந்த பாட்டில், அந்த மாதிரி நமக்கு காசு மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறது இதில் தெரிஞ்சது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எல்லாத்துலேயுமே அமௌண்ட்டு தான் இங்கே. ஈவன் தண்ணி முதற்கொண்டு நம்ம காசு கொடுத்து தான் நம்ம இந்த இடத்துல வாங்கணும். ஃப்ரீ வாட்டர் எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே கிடையாது. ஸோ அதனால் அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட ரீஃபில் பண்ணுறதுக்கு எந்த இடமும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல இதில். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஷாப் கிட்ட வந்துட்டோம். ஸோ என்ன வச்சுருக்காங்கன்னு ஜஸ்ட்டு பாருங்கள். சும்மா சிப்ஸு, அந்த கோகோனட் வாட்டரு, சில ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷாப்பு கார்ன் வச்சுருக்காங்க. கார்ன் வந்து சுட்டு தருவாங்க. ஸோ இந்த மாதிரி பேக்டு சிப்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எகெயின் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் அது. ஹெல்த்தி ஆப்ஷனாக இல்லை என்னன்றது நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஸோ குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இந்த லேஸ் சிப்ஸ் இது எங்கே பார்த்தாலும் இருக்குங்க. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. பைனாப்பிள் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேயும் எகெயின் அதுவும் கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் கேப் கிடையாது. டக்குன்னு அடுத்தடுத்து ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் எல்லா ஷாப்ஸுமே வந்து ஜனங்க வாங்குகிறாங்க. பீப்புள்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே வந்து வாங்காங்கன்றது தான் உண்மை. இங்கே வந்து பாருங்கள், இப்போ நம்ம அந்த ஸ்லிப்பர் எடுத்துகிட்டு வரலனா கூட இங்கே இருக்கும். ஸோ இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர்லாம் சைடில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹேட், ரொம்ப நமக்கு இதாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னா இந்த மாதிரி ஹேட் போட்டுக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கே பார்த்துட்ருக்கேன். ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. ஸோ ஈவன் நம்ம கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்குது. எகெயின் வந்து வாட்டர்மெலன், பைனாப்பிள்,
ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்குங்க. தாய்லாந்து வந்து நான் சொல்கிறது என்னென்னா நான் வெஜிடேரியனுக்கு ஃபேமஸ் தான். அதே மாதிரி ஈக்குவலாக வந்து ஃப்ரூட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப லோக்கல் ஃப்ரூட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, திரும்பவும் ஸ்நார்க்கலிங் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். பட் நம்ம போட்லேருந்து இறங்கி கொஞ்சம் நேரம் ஸ்விம் பண்ண விடுவாங்க. ஸோ இந்த சீக்கு நடுவில் வந்து நம்ம ஸ்விம் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இவர் சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு வந்து இங்கே நிறைய பேர் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து லெஃப்ட்டில் இறங்கிட்டுருக்காரு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். லெஃப்ட்டில் இப்போ தான் அவர் கேட்டு இறங்கிட்டுருக்கார் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு. ஸோ அது உள்ளே போயிட்டுருக்காரு. அவருக்கு கொஞ்சம் வந்து ஏன்னா நமக்கு நான் ஸ்விம்மர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். அந்த வழியாக இறங்கும்போது ஐயோ எப்படி இருக்குமோன்ற அந்த ஒரு படபடப்பு இருக்கும். அந்த மாதிரி அவருக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அங்கே அந்த இதில் கேட்டு எப்படி இருக்குது, கரண்ட்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்ருந்தார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு வழியாக இறங்கிட்டார். இப்போ மெதுவாக வருவார் பாருங்க. ஸோ முடிஞ்சால் நான் அந்த ஏரோவில் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்படியே மெதுவாக இறங்குவார். இங்கே நிறைய பேர் ஸ்விம் பண்ணிகிட்ருக்காங்க, வந்துட்டார் பாருங்கள். ஸோ இவர் தான். ஸோ மெதுவாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருந்தார். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மாஸ்க்கு அந்த டியூப்லாம் போடுறப்ப என்னென்னா நம்மளால் நினச்சா மாதிரி இது பண்ண முடியாது, மூச்சு விட முடியாது. ஸோ அதனால் நமக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். டக்குன்னு போயிட்டு அவர் யோசிச்சார், முடியல அது. அதுக்கப்புறம் மூச்சு விட முடியல என்னால், அது இடத்துல ஸ்விம்மும் பண்ண தெரியாமல் கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் ரிட்டன் வந்துட்டுருக்கார் அவர். ஸோ இங்கே பீப்புள்ஸ்லாம் இவர் சீக்கிரமாக வந்துட்டார். நிறைய பேர் கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 10 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம். ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் அங்கே இருக்க முடியாது உள்ளே. ஸோ அதுக்கப்புறம் அது நல்லா இருந்ததுன்னாரு. ஆனால் அந்த மாஸ்கெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு தடவை அந்த ஃபீல் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது வந்து மஸ்ட் ஆக்டிவிட்டி தாய்லாண்டில் இந்த ஸ்நார்க்கலிங்கிறது. இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் சும்மா போயிருந்தோம். என் பொண்ணு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டே போயிட்டா அவள். அதனால் அவளுக்கு திரும்ப போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் அவங்களுக்குலாம் ரொம்ப பசி வந்துருச்சு. அதனால் இப்போ என்னால் முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதனால தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து கை பிடிச்சி தூக்கி விட்றாங்க. ஸோ அந்த ஹெல்ப்பிங் எல்லாமே வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையுமே நல்லா கைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஒரு ரூஃபில் வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி இந்த ஸ்பீட் போட்டில் நான் ரூஃப் ஒரு சிட் அவுட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சிட் அவுட் நான் காமிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இங்கே எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நல்லா இருந்தது இந்த வாட்டரில் போய் ஒரு வியூ எப்படி இருக்குது, அந்த ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த வெயில் கூட தெரியல. ஆக்சுவலி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 அப்படின்ற அந்த டைம் தான். இப்போ வந்து இங்கே பார்த்தோன்னா இவர் வந்து டிப்ஸு கலெக்ட் பண்ணிகிட்ருக்காருங்க. இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. போன தடவை டே 2வில் வந்து அந்த மாதிரி நாங்கள் கடைசியில் வாங்கின மாதிரி இருந்தது. அதே மாதிரியே தான் இங்கேயும் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இங்கே ஃபாரினர்ஸ்லாம் வந்து நிறைய காசு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் இவருக்கு. அப்போ தான் நம்ம வந்து இந்தியன்ஸோட அமௌண்ட்டுக்கு இங்கே தாய்லாண்டோட பட் வந்து ரொம்ப அதிகம். பட் இங்கே நிறையா ஃபாரினில் வந்து அந்த இது இல்லை, அந்த காசோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி. ஸோ அவங்க வந்து இன்னும் நல்லாவே பே பண்ண மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ நாங்கள் இப்போ தான் வந்து இன்னொரு ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்ருக்கோம். பீப்புள்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ என் பொண்ணு வந்து எல்லாம் பசி வந்துருச்சு. அதனால தான் ஏதோ அங்கே கிடச்சது சிப்ஸோ ஏதோ இருந்தது. ஸோ அதை தான் வாங்கி தந்துட்டுருக்கோம். ஏன்னா மத்தியானம் லன்ச் டைம் வந்துருச்சு. ஸோ அதனால் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப டயரிங்காக இருக்காங்க. ஸோ இனிமேல் எனக்கு கேட்டால் அவங்க வந்து போய் அங்கே லஞ்சு அங்கே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்ப்ரெலா ஷேடில் இன்னொரு ஐலாண்டில் போய். ஸோ அந்த ஐலாண்ட் தான் நமக்கு லாஸ்ட் ஐலாண்டு. இந்த வீடியோ வந்து நமக்கு பார்ட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பார்ட்டாக வரும். ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வரும் இந்த பார்ட்டு. என் பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். இந்த ஐலாண்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஷாப்பில் தான் நாங்கள் வந்து ஆக்சுவலி லஞ்ச் சாப்பிட்டோம். எனக்கு வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சாலட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், டொமேட்டோ, கொக்கம்பர், அப்புறம் லெட்டஸ் இந்த மாதிரிலாம் போட்டு சில சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நம்ம வந்து என்ன ப்ரிஃபரன்ஸ் கேட்குறோமோ ஆக்சுவலி அவங்க பண்ணித்தராங்க. இதில் வந்து என்னென்னா நான்வெஜ் தான் வந்து இங்கே ஃபேமஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும் தாய்லாண்டில். ஸோ வெஜிடேரியன் அப்படின்னா அவங்களுக்கு புதுசு. ஸோ என்னென்ன போடணும், எப்படி என்னென்ன வேணும் அப்படின்றத கேட்டால் தான் வந்து அவங்களுக்கு அதை பண்ண தெரியும். ஸோ நம்ம ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணித்தராங்க. அது வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா அவங்களுக்குலாம் பெருசாக வந்து இங்கிலீஷுங்கிறது ரொம்ப தெரியாது.
அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு. பட் நம்ம சில வேர்ட்ஸ்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியுது. இந்த வெஜிடேரியன், இந்த வெஜிடபிள்ஸ் இதை மட்டும் போட்டு பண்ணுங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியுது. அங்கே பாருங்கள் எடுத்து வச்சுட்ருக்காங்க அழகா. ஸோ கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப இதை சாப்பிடுவாங்களான்னு நீங்களாம் யோசிக்கலாம் சில பேர். பட் வந்து நான் சாலட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். எங்கே போனாலுமே நான் வந்து சாலட் மஸ்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அவங்க பண்ணி தந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என் ஹஸ்பண்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாருன்னா, அந்த ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாய் கறி அப்படின்னு வெஜிடேரியன் தாய் கறின்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாரு. அதுவும் வந்து ஆக்சுவலி நாங்கள் ப்ரிஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தந்திருந்தாங்க. அவங்க யாருன்னா, அவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் மேனேஜர் மாதிரி. அவங்களோட ஃபோட்டோவை நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரெடி பண்ணி தந்த அந்த மேனேஜர். ஸோ இப்போ வந்து இவங்க எனக்கு அந்த சாலடை இது பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் டொமேட்டோலாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்கு பெருசாக இங்கிலீஷ் தெரியலனாலும் கொஞ்சம் இதாக இருந்தாங்க, ப்ளசண்ட்டாக பேசுனாங்க. ஸோ நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட வந்து கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுங்கிறது ஒரு முக்கியமான டெக்னிக் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எல்லா ஷாப்லேயுமே நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய இந்த மாதிரி ஷாப்ஸ் இருக்குது. பட் நம்ம கொஞ்சம் என்ன வேணும்னு கேட்டு வாங்குறது வந்து ஒரு இது. அவங்க வந்து அழகாக இப்போ டெக்கரேட் பண்ணுவாங்க பாருங்கள். அந்த ஃப்ளவர் எடுத்து நமக்கு அந்த பிளேட்டில் ஒரு டெக்கரேட் பண்ணாங்க. என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன கெஸ்டர் தான். இப்போ தான் அவங்க கிளம்பி போயிட்டுருக்காங்க. எங்கே போயிட்டுருக்காங்கன்னா, நான் எங்கள் டேபிளுக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஏன்னா நான் அந்த சாலட் நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய குழந்தைங்களும் தான் அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ உட்காந்துட்டேன் நானும். ஸோ இதில் தான் வந்து அந்த சாலடும் இருக்குது. அந்த பரோட்டா இவங்கெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இருக்குது. அந்த இங்கே வந்து நாங்கள் இன்னொன்று என்னென்னா, அந்த ஃபன் பண்ணிகிட்ருந்தோம் அந்த கருப்பு பூனை கூட. ஸோ என் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த பாரு கருப்பு பூனை எப்படி கத்தும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். மியா மியான்னு கத்தும். இந்த இடத்துல வந்து நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் ஆச்சு. பட் ஸ்டில் நாங்கள் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட இந்த ட்ரிப் வந்து டே 3யோட ஒரு ஆஃப் அ டே ட்ரிப் வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இவங்கெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் கொஞ்சம் டயர்டாக இருந்திருக்கலாம் மேபி. பட் நான் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல. இங்கே இருக்கிற பீப்புள்ஸும் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஸோ என் சின்ன பொண்ணுக்கெலாம் அப்படியே கண்ணில் தூக்கம் நிற்குது. ஆனால் அவள் தூங்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.